இந்த நாளிலே ஒரு இறை வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். பல நிறைகளில் நாம் தியானித்த ஒரு இறை வார்த்தை, இயேசு சிலுவையில் இருந்து சொன்ன ஒரு முதல் வார்த்தை. லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தை. சிலுவையில் 7 இறைவார்த்தைகள் இயேசு ஆண்டவர் சொன்னார். அதனுடைய முதல் இறைவார்த்தையை நாம் தியானிக்கிறோம். 23:34 எடுத்து வாசிப்போம். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, மன்னிப்பை பற்றி சிலுவையில் இயேசு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். பல நிலைகளில் மன்னிக்க இயேசு சொன்னார். இறுதியில் தன்னுடைய செயலில் மன்னிப்பை வெளிப்படுத்துகிறார். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34. மன்னிப்பை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார்கள், சொல்வது எளிது, செய்வது மிகவும் கடினம். பிரைஸ் தி லார்ட். சொல்வது எளிது, செயலில் காண்பிப்பது மிகவும் கடினம். தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியாது. ஒரு பாவமும் செய்யாமல் இருந்த இயேசுவுக்கு எதிராக குற்றங்களை சாற்றிய பொழுதும் அவர்கள் செய்கிற பொழுது ஏதோ நன்மையை செய்வது போல படையாளர்கள் செய்கிறாங்க. இப்போ நம்மளை பற்றிலாம் குறை சொல்கிறவங்க என்ன நினைச்சு செய்கிறாங்க? அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் நன்மைக்காக செய்வதாக நினைக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? நம்மை பற்றி குறை சொல்கிறவர்கள் கூட அவர்கள் மனதில் என்ன நினைச்சு நம்ம குறை சொல்றாங்க? அவர்கள் ஏதோ நன்மை செய்வதாக நினைக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களையும் இயேசு எப்படி மன்னிக்கிறார் பாருங்களேன். இவர்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியாது, இவர்களை மன்னியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மன்னிக்க இயேசு சொல்லில் மட்டுமல்ல, செயலிலும் காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எங்க சொன்னாரு? முதல்ல அந்த பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். எந்த இடத்துல சொல்லி கொடுத்தாரு? விருந்தாளிங்க வந்துட்டு போறாங்க. எந்த இடத்துல சொல்லி கொடுத்தாரு? மன்னிக்க எங்க சொல்லி கொடுக்கிறார் இயேசு? நீங்களும் அவங்க கூடயே போயிருவீங்களாட்டு இருக்கு. மன்னிக்க எங்க சொல்லி கொடுத்தார் இயேசு? மழை பொழிவுல சொல்லி கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23-24 இறை வார்த்தை. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்தும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகளில் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல் உறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கைகளை செலுத்துங்கள். பல முறை கேட்டிருப்போம். ஆனால் கவனிக்கணும், உங்கள் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ மனத்தாங்கள் உண்டென கண்டால் பழி செலுத்தாத, முதல்ல போய் ஃபர்ஸ்ட் அவர்களோடு நல் உறவு ஏற்படுத்து, அதற்கு பின்னால் வந்து காணிக்கையை செலுத்து. அப்ப காணிக்கையை விட நல் உறவு ஏற்படுத்துவது முக்கியம் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி சொல்வோமா? ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இதனுடைய அர்த்தத்தை புரியணும்னா சீராக் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 2 முதல் 4 இறை வார்த்தை எடுத்து வாசிங்களேன். சீராக் 28ஆம் அதிகாரம் 2, 3, 4 இறை வார்த்தைகள். 28ஆம் அதிகாரம் 2, 3, 4 எல்லாரும் எடுத்து வாசிங்க. தனியாக வாசிக்க தேவையில்ல. சீராக் 28, 2, 3, 4 இறை வார்த்தைகள். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு, அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அடுத்த வசனம், மனிதர் மீது சினம் கொள்கின்றனர், அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலமளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? அடுத்த 4வது வசனம், மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை, அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? பாருங்களேன்,
ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை மன்னிக்க முடியலன்னா எப்படி ஆண்டவர் பாவங்களை மன்னிப்பார்? கவனிக்கிறீங்களா? உங்க கவனம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்குது. இன்னொரு முறை வாசிக்கிறேன் பாருங்களேன். மற்ற மனிதர் இல்ல, உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு, அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர், அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கே இரக்கம் காட்டுவதில்லை, அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? இந்த வார்த்தையில் ஏதாவது ஒன்று உங்க மனசை தொடணும். அன்புக்குரியவர்களே, மன்னிக்காமல் இறைவன் மன்னிக்க போறதுல அர்த்தம் இல்லை. நீ மன்னிக்காம இறைவன் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்ல. இறைவன் தருகிற மன்னிப்பை உன்னால் அனுபவிக்க முடியாது. பெற்றுக்கொள்வதற்கு நம்மையே நாம் தயார் செய்வது எப்பொழுது என்றால், நாம் பிறரை மன்னிக்கிற பொழுதுதான் நாம் நம்ம ஆண்டவரது மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனிதர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் குறைகளையும் அந்த நபரையும் ஒருமித்து பார்க்கக்கூடாது. ஒரு மனிதருக்குள் ஒரு தீய ஆவி என்றால் தீய ஆவியை தான் கடிந்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த நபரை கடிந்து கொள்ளக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நம்மள என்ன பண்றது தெரியுமா? ஒரு செயலை, ஒரு பாவத்தை, ஒரு தீய செயலை வைத்து அந்த மனிதனே தீயவன், அந்த பெண்ணே தீயவள் என்று தீர்ப்பிடுகிற ஒரு மனப்பான்மையை கொண்டிருக்கிறோம். இயேசு அப்படி செய்யல. தீய ஆவியை கடிந்து கொண்டார், ஆனால் அந்த மனிதரை கடிந்து கொள்ளல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப மன்னிப்புக்கு எதிராக வெறுப்பு என்கிற ஒரு கோபம் இருக்கிறது. வெறுப்பு என்கிற தீய ஆவியை தான் நாம் கடிந்து கொள்ளணும் இயேசு நாமத்துல. மாறாக அந்த நபரை கடிந்து கொள்ள கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. மன்னிக்க முடியலையா? அந்த கோபம் இருக்கா? அந்த கோபம் என்கிற ஆவியைத்தான் கடிந்து கொள்ளணுமே தவிர அந்த நபரை கடிந்து கொள்ளக்கூடாது. நம்ம எளிதாக என்ன பண்றோம்? ஒரு நபரை, ஒரு செயலை வைத்து, அந்த குணத்தை வைத்து அவங்களுக்குள்ள பேய், அவங்களுக்குள்ள பிரச்சனை, அவங்களுக்குள்ள எல்லாம் போச்சு, அப்படி செய்யக்கூடாது. மாறாக அவர்களிடம் இருக்கிற தீய ஆவியை இயேசு நாமத்தில் கடிந்து கொள்ளணும். ஆனால் அந்த நபரை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம எளிதாக நமக்கு பிடிக்காத ஒரு செயல் என்றால், பிடிக்காத ஒரு நபர் என்றால், உங்களுக்கு பிடித்தவர்கள் ஒரு வார்த்தை, பிடிக்காத ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நம்ம என்ன பண்றோம்? பிடிக்காத வார்த்தையை சொன்னதனால இவங்களே பேய் பிசாசுன்னு சொல்லி அவர்களை மாற்றி நிறுத்த பார்க்கிறோம். இது மனித சகஜமான ஒரு செயல். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நமக்குள் இருக்கிற அந்த நபருக்குள் இருக்கிற இறைவன் விரும்பாத தீமையை தான் கடிந்து கொள்ளணும். இயேசு நாமத்தில் கோபம் என்கிற தீய ஆவியே உன்னை நான் விரட்டுகிறேன். இயேசு நாமத்தில் மன்னிக்க முடியாது என்கிற தீய ஆவியே உன்னை நான் இயேசு நாமத்தில் விரட்டுகிறேன். இப்படித்தான் ஜெபிக்கணும் தவிர, இயேசு நாமத்தில் என் வீட்டுக்காரே உன்னை நான் விரட்டுறேன், இயேசு நாமத்தில் என் பக்கத்து வீட்டுக்காரியே, அப்படி ஜெபிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இரண்டு சிந்தனை அன்புக்குரியவர்களே. ஒன்று, மன்னிப்பை பற்றி சிந்திக்கிற பொழுது இறைவன் மன்னிப்பை எப்பொழுதும் தரார். நிபந்தனை இல்லாமல் இறைவன் மன்னிக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நிபந்தனை இல்லாமல் அவர் தருகிற மன்னிப்பை நான் பெற, நான் பிற மனிதரோடு முதலில் மன்னிக்க தயாராகணும். இறைவனது நிபந்தனையற்ற மன்னிப்பை பெற நான் எப்படி தகுதி பெறுகிறேன் என்றால், ஒருவர் மற்றவரை மன்னிப்பதன் மூலமாக இறைவனது மன்னிப்பை பெறுவதற்கு நான் என்னை தயார்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. அதே போல ஒரு செயலை வைத்து ஒரு நபரை தீர்ப்பிடக்கூடாது. ஒரு செயலை வைத்து ஒரு நபரை வெறுத்து ஒதுக்கக்கூடாது. மாறாக நமக்கு பிடிக்காத ஒரு தீமையோ ஒரு குண அதிசயமோ அந்த நபரிடம் இருந்தாலும் அதை தான் நம்ம வெறுக்க வேண்டுமோ தவிர அந்த நபரை ஒரு பொழுதும் நம்ம மாற்றி வைக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட்.